வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IPL 2024 ஆர்சிபியோட புதிய ட்ரேட் ரெக்வஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேஸ் அட்டாக்கை இன்னுமே வேறு லெவலில் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் SRH கிட்ட புவியை ட்ரேட் ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக இதை நான் எதுலேருந்து பார்த்தேன் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய ஆர்சிபியோட ஃபேன் பேஜ் ஆர்சிபி டாப் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் அஃபிஷியல் நியூஸ் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க தான் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ புவனேஸ்வர் குமாரை ஆர்சிபி ட்ரேடு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ புவியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறத பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து இந்த ட்ரேட் நடக்குமா நடக்காதான் நான் சொல்கிறேன். ஸோ புவியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரஞ்சி ட்ராஃபியில் டே பிஃபோர் ஸ்டே, அதாவது முந்தானத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரே இன்னிங்ஸில் 8 விக்கெட் ஹாலில் எடுத்து தலைவன் மாஸ் காட்டினாப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு செம்மையான ஒரு ஃபார்மில் இருக்கிறார் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லாமல் தெரியுது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்ககிட்ட பேஸ் அட்டாக் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு தரமான பிளேயர் வேணுமா அப்படின்னு கேட்டால், அவங்களோட இப்போ அவங்ககிட்ட இருக்கிற பேஸ் அட்டாக் சிராஜை வச்சு இருக்குது. ஸோ சிராஜுக்கு அடுத்தபடியாக ஓசி சைடில் ரீஸ்டாப்லி, லாக்கி ஃபெர்குசன், அல்சாரி ஜோசப் இருக்கிறாங்க. இந்தியன் சைடில் பார்த்தீங்கன்னா யாஷ் தயால் அந்த இடத்துல இருக்கிறாரு. யாஷ் தயாலை பொறுத்த வரைக்கும் அந்த இந்தியன் பேக்கப் அப்படிங்கிறதுல லேக் இருக்குது. ஸோ சிராஜோட வேறு லெவலில் அவர் கண்டிப்பாக பிரைமரியில் ஆடி ஆகின சுச்சுவேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல லேக் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல புவி மாதிரியான ஒரு பிளேயர் இருந்தால் கண்டிப்பாக பேஸ் அட்டாக்கில் செமையாக ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் அப்படிங்கிறதும் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு ஆர்சிபிக்கு இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க புவியை ட்ரேடு கேட்டிருக்காங்க. இந்த ட்ரேட் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால தான் ஆர்சிபியே புவியை அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதே விஷயம் SRH நினைப்பாங்க. ஏன்னா புவியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே புவியை பேக் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட டஃப் கண்டிஷன்ஸ்லேயே அவரை பேக் பண்ணியிருக்கும் போது இப்போ ஃபார்மும் செமையாக வச்சிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக புவனேஸ்வர் குமார் அவங்க ட்ரேடு கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் இது ஒரு பிளேயர் டு பிளேயர் ட்ரேடாக தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவங்க யாரை ட்ரேடு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ புவனேஸ்வர் குமார் உள்ளே வரணும் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பேஸ் பவுலரை கண்டிப்பாக அவங்க கேட்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சிராஜை தான் மெயினாக கேட்பாங்க. சிராஜை கொடுத்துட்டு புவியை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது தேவையே இல்லாத ஒரு மூவாக தான் இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட சிராஜே நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரைமரி பிளேயர் SRH புவி, அந்த மாதிரி ஆர்சிபிக்கு சிராஜ் ஒரு பிரைமரி பிளேயர். ஸோ அதனால் அந்த விஷயம் நடக்காது. ஸோ அதனால் யாஷ் தயால தான் அவங்க கொடுக்கலாங்கிற முயற்சியில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடுக்கு கண்டிப்பாக SRH அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சாலிடான பிளேயிங் 11 செம்ம சூப்பராக செட் ஆகிருக்கு, பேஸ் அட்டாக்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க புவியை கேட்காம SRH ஏதாவது ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ஸ்பின்னர் கேட்டு பார்த்தா கண்டிப்பாக ஆர்சிபிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நம்மளுடைய ஆர்சிபி புவியை ட்ரேடு கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் SRH ஒரு ஸ்பின்னரை ட்ரேடு கேட்கணும்னா யாரை நம்ம இங்கே வாங்கிட்டு யாரை SRH கொடுக்கலாம், கொஞ்சம் லாஜிக்கலாகவும் இருக்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.